ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோக்கு ஊவ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மியானதாவை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகிடுது. பட் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவோட ரூம்குள்ளே கூட வந்து ஒரு எட்டு கூட வச்சது கிடையாது. இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ரூம்குள்ளே வந்ததோ இவனுக்கு ஏன்னாச்சு, என் கூட வந்து ரொமான்ஸ் பண்ண வரானா அப்படின்றத யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயினுமே அவனை போய் கிஸ் பண்ணதுமே, நம்ம ஹீரோவுமே அவ கூட அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் இவனுக்கு என்னாச்சு அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ, நான் இப்போ டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன், அவள் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்புறமே நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் பிடிச்சி க்ளோஸாக இழுத்ததுமே ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தில் அரைஞ்சிழா. நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க? நான் வந்து டைவர்ஸ் கேட்டானே வந்திருக்கேன், உனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து நீ ரொம்பவே ஹாப்பியாக இரு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நீ வந்து எனக்கு ஒரு 50 மில்லியன் இந்த டைவர்ஸ்க்கு பதிலாக கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. உனக்காக 3 இயர்ஸாக என்னோட லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோங்க காரில் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவனை அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயத்தை கால் பண்ணி சொன்னதுமே அவர் ரொம்ப கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு வேமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்து என்னோட ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருன்னு சொல்லி கேட்டதுமே ரூம் நம்பரை சொன்னதும் அங்கே மீட் பண்ண போகிறா. அங்கே டாக்டரை பார்த்து அவள் விசாரிச்சுட்டு இருக்கவும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவர் சேஃபாக தான் இருக்காரு அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோக்குமே அங்கே முழிப்பு வந்துடுது. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ தான் டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டு போனான், திடீர்னு இப்படி பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதில் பல விஷயங்கள் வந்து மறந்து போயிடுது. அவன் யார், அவனோட பேர் என்ன, அவன் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், எல்லாமே மறந்துருச்சு போல். இப்போ டாக்டர் வந்து ஐ திங்க் ஆக்சிடென்ட் ஆனதில் இப்படி நடந்திருக்கும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோட்ட அவனோட டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பட் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேது. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க பாட்டியுமே வந்துடுறாங்க. என்னாச்சு என்னோட பேரனுக்கு அப்படின்றத கேட்டதும் ஹீரோயின் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ பாட்டிட்டு ரொம்ப பாசமாக பேசுகிறான். ஹீரோயின்ட்டையுமே அங்கே பாசமாக பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு பாட்டிக்கு வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக எழுது. நம்ம பாட்டி தான் ஹீரோயினை வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க போல். ஏன்னா வந்துட்டு அவன் வேற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ அங்கே பாட்டி, இது வந்து ஒரு நல்ல சான்ஸ், நீ வந்துட்டு இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறணும், அவனை வந்து ஒவ்வொலிக்கு நீ கொண்டு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவனுக்கு சரியாகிற வரைக்கும் நீ இந்த கம்பெனியுமே நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோட்டாங்க ஹீரோயின், நீ இதை பற்றியும் கவலைப்படாத, நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டேக்கா. ஐயோ என் தலையெல்லாம் பெயின் ஆகுதுன்னு அவன் சொன்னதுமே ஹீரோயின், நீ வெயிட் பண்ணு, நான் டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வேமா போனதும் ஹீரோ அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டேக்கான். அப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே செக்ரட்டரி வந்துட்டு அங்கே கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு காமிச்சிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு, நீ எதுக்காக வந்து இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன தெரியாதா, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவருக்கு கொடுக்காதீங்க, நீங்கள் எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டுமே அங்கே துரத்தி விட்டுறாங்க. நீ வந்துட்டு எதை பற்றி ஃபீல் பண்ணாமல் நீ பேசாமல் இரு, டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. பிறகு டாக்டரை போய் மீட் பண்ணிவிட்டு எப்போ டிஸ்சார்ஜ் அப்படின்றத கேட்டதும் அவர் நல்லாயிட்டார், நீங்கள் நாளைக்கே கூட்டிகிட்டு போங்க, ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே திரும்ப வந்து ஞாபகப்படுத்திட்டே இருங்க, அப்படின்னா தான் எல்லாமே ஞாபகம் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் ஹீரோவை வந்து மீட் பண்ணிட்டு இவனுக்கு எப்படி நான் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி திரும்ப வந்துட்டு இவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட் சீனில் அவங்க ஸ்டெப் மதரையும் அவங்க பிரதரையுமே காமிக்கிறாங்க. இவங்களோட வேலை தான் போல் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணது, இப்படி செத்து தொலைவான்னு பார்த்தா அப்படி பொழைச்சிட்டானே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ வந்து இந்த பொசிஷனுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. பிறகு அவங்க ஸ்டெப் பிரதர் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். இப்போ ஹீரோங்க ரூமில் இல்லை, ஹீரோயின் தான் இருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு இவனை பார்த்தாலே பிடிக்காது போல், ஒரு மாதிரியான பர்சன்னே சொல்லலாம் அவனை. நம்ம ஹீரோயின் அங்கே பெட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவனுக்கு ஆசை வந்துட்டு உடனே அவளை ஹக் பண்ணிட்டு, என்னோட பிரதர் 3 இயர்ஸாக உன் மேலே ஒரு சுண்டு விரல் கூட படாமல் தான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் வந்து உனக்கு தேவையான ஹாப்பியெல்லாம் என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அவனை பிடிச்சி அடித்து தள்ளி விட்டதுமே, நான் வந்து எதுவுமே பண்ணலை, உன்னோட ஒய்ஃப் தான் காரணம், அவங்க தான் என்கிட்ட வந்து இப்படி தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னதும் அங்கே அவனை பிடிச்சி ஏற்றி தள்ளி விட்டுறான். மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் அவன் சொல்கிறத நம்பாத, நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வரா. ஹீரோ ஹக் பண்ணிட்டு, நீ எதுக்காக இப்படி பயந்து போய் பேசிகிட்டு இருக்க, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ எக்ஸ்பிளைன்லாம் எனக்கு பண்ண வேணாம் அப்படின்றத சொல்கிறான்.
வீட்டுக்குமே அங்கே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்லாம் போய் ரெடி பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோ நான் இன்னைக்கு இங்கே தான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு வர்றான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ நான் வந்துட்டு பாட்டி சொன்ன வாசி தான் உன் கூட வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உன் கூட இந்த ஒரு ரூமில் இருக்கிறது கூட எனக்கு ஒரு நரக மாதிரி தான் சொல்லிட்டு அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருப்பான் போல். அதெல்லாம் நினச்சி படுத்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ உன்னோட ரூமில் போய் தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே விடிச்சு வெளியே தள்ளி விட்டதுமே அவன் வேமா ரூம்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு அங்கே கையை வந்துட்டு வேமா இடிக்க வச்சுடுறான் கதவுல. ஹீரோயின் என்னாச்சு உன்னோட கைக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வேமா வந்துட்டு பிடிச்சிக்கு பார்த்ததுமே ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு நான் இன்னைக்கு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட வந்து ஒன்றா இன்னைக்கு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு வந்திருப்பான் போல். அவங்க மெய்ட் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே பாட்டிகிட்ட கால் பண்ணி சொன்னதுமே பாட்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அங்கே நம்ம ஹீரோயினுமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக செக்ஸியாக இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு திரும்பவுமே பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துடுது. அவன் ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பான் போல். கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு ஒன்று மாதிரி பொண்ணெல்லாம் வந்துட்டு யாராச்சும் கூட இருப்பாங்களா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு மனசு கஷ்டமாயிட்டு வேமா இந்த பக்கம் திரும்பிக்கிறான். இப்போ ஹீரோ வேமா வந்துட்டு அவகிட்ட ரொமான்ஸ் பண்ண பார்த்ததும் நீ என்ன பண்ணிட்டுருக்க கீழே போ அப்படின்றத சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு மைண்டில் அந்த பழசு தான் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி என்னால் முடியாது, நீ வந்துட்டு தூங்கு ரெஸ்டட் அப்படின்றத சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து போய் படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பிட்றதுக்காக எந்திரிச்சு வர்றா. எங்கே அவர் அப்படின்றத கேட்டதும் அவர் அங்கே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே யார்ட்டையோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவகிட்ட என்னை வந்து எந்திரிச்சாச்சா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு பிளாக் கார்டை கொடுத்து நீ வந்து உனக்கு என்ன வேணுமோ ஷாப்பிங் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே மெய்டு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நான் வந்து என்ன வாங்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்டை போய் அங்கே ஒரு பப்பில் மீட் பண்ணிட்டு உனக்கு தெரியுமா அவர் எவ்வளோ வித்தியாசமாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்றத சொன்னதும் உன்னோட லைஃப் ஹாப்பியாக இருந்தால் எனக்குமே ஹாப்பி தான் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதருமே அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக தோணுது. அவங்க ஃப்ரெண்டை வச்சு அவளோட ஃப்ரெண்டை வந்து பிடிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி யாருமே உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அவளுக்கு வம்பு பண்ணி அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ஊற்றி விட்டுட்டு அவகிட்ட அங்கே தப்பாக நடக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்து அவளை அவங்க அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிடுறான் ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் இவன் பண்ணதுக்கு பதிலுக்கு பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு அவன் எப்படி வந்து வம்பு பண்ணி அங்கே ட்ரிங்க்ஸை ஊற்றுனானோ அதே மாதிரியே அவளுமே பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் வந்து என்னோட ஒய்ஃப்ட்ட வந்து தப்பாக நடக்கலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நீ உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டி விட்டுறான். அப்புறம் அசிஸ்டண்ட்டை இவனை என்ன பண்ணணும்னு தெரியும்ல பிடிச்சி இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அடித்து அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க ஸ்டெப் மதர் அவங்க ஹஸ்பண்ட்டை உங்கள் பையன் வந்து என் பையனை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே நிறைய விஷயங்களை அவருக்கு வந்துட்டு ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ளே வந்ததுமே நீ எப்படி உன்னோட பிரதர்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வேணுனே வந்துட்டு கோவப்பட்டு பயங்கரமாக ஒரு திட்டாரு. நம்ம ஹீரோயினா அவங்க ஸ்டெப் மதருமே வந்துட்டு ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ தான் என் பையனை வந்து செடியூஸ் பண்ண பார்க்குறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எனக்கு எதுக்கு ஒரு மிஸ்ட்ரஸோட பையன் எனக்கு தான் கிங்கே இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்கும் கோவமாயிட்டு பயங்கரமாக சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் உள்டாவாக பயங்கரமாக திட்டா. அந்த இடத்துக்கு பாட்டி வந்ததுமே அவங்களால எதுவும் பேச முடியலை. பாட்டி ஃபுல்லாக நம்ம ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் எதுவுமே வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவன் உடனே துள்ளிட்டு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் போட்டு அவனை அடிச்சு விட்றா. அதுக்கப்புறம் நீ வந்து உண்மையை ஒத்துக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு, நீ தான் தப்பு பண்ண, என்கிட்ட வந்து இப்போ ஃபுட்டேஜுமே இருக்குது, நான் இப்போ எல்லார்ட்டையுமே போட்டு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பென்ட்ரைவ் எடுத்து போட போகும்போது அவனே அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒத்துக்கிறான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ பாட்டிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு உங்களை நினச்சா ரொம்பவே எனக்கு கேவலமாக இருக்குது, மரியாதை எங்கேருந்து போயிருங்க அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க. அவங்க அப்பாவாலையுமே எதுவுமே பேச முடியல, ஏன்னா பண்ணது தப்பு எல்லாமே அவங்க பையன் தானே, அதனால் பேசாமல் இருந்துக்கிறாரு. அப்புறம் அந்த பென்ட்ரைவை வந்து செக் பண்ணி பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. அவன் வந்து ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் வேணுன்னே தான் இந்த வேலை பண்ணியிருக்கா போல், அவன் கில்ட்டினால அவனே பயந்துட்டு உண்மையெல்லாம் சொல்லிடட்டுன்றதுக்காக. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கா. எவ்வளோ கம்பெனிக்கு நான் வந்துட்டு வேலைக்காக கேட்டிருக்கேன், ஒருத்தவங்க கூட எனக்கு வந்துட்டு ஓகேன்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிடுது. நீ ஏன் வந்துட்டு அடுத்த கம்பெனிலாம் வந்து ஒர்க் பண்ணணும், என்னோட கம்பெனியிலே வந்து ஜாயின் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்து மேரேஜுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹேக்கராக இருந்திருக்கா. மேரேஜுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வேணான்னு விட்டுருக்கா. அதுக்காக அதை இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கா போல். ஹீரோ நைட் போல் நீ எப்படி என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறியோ அதை பொறுத்து தான் உனக்கு வந்துட்டு வேலைக்கு வந்து நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு
அப்படின்றத சொன்னதும் நெக்ஸ்ட் டே அவனுக்கு சாப்பாடுலாம் பண்ணி கொடுக்குறா. சாப்பாடு நல்லா இல்லையோ என்னமோ ஹீரோ அங்கே ஒரு ரியாக்ஷனே வேறு மாதிரி கொடுத்துட்ருக்கான். அப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்புனா பேக்கெல்லாம் கொடுக்குறா. திரும்ப வந்த உடனே அப்படியே ரொம்ப பாசமாக பேசிகிட்ருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கே வித்தியாசமாக தோணிட்டுருக்கு. இப்படியே பண்ணி அவன் நைட்டு ரொம்ப டயர்டாகி போயிடுறா. ஹீரோக்கே பார்த்துட்டு ரொம்ப பாவமாயிட்டு நீ வந்துட்டு கவலைப்படாத, கண்டிப்பாக நான் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவன் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன இப்போல்லாம் உன்னை வந்து பார்க்கவே முடியலன்னு கேட்டதும் என்னோட ஒய்ஃப் என்ன ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, ஸோ அதனால தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோயினை வர சொல்லியிருக்கான். அப்போ அங்கே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஜோ வந்துட்டு வேமா ஹக் பண்ணிட்டு அவன் வந்து பேசினதுமே நான் உனக்காக தான் திரும்ப வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி தள்ளி விட்டுறான். நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நான் அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அவன் நான் எவ்வளோ வந்துட்டு உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக தானே திரும்ப வந்து ரிட்டனே வந்திருக்கேன், நீ என்ன வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதுமே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுமே வந்துடுறா. அப்போ அவனுக்கு அவள் பேசினதுமே பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு தலையெல்லாமே ரொம்ப அங்கே பெயினாக ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோயினுமே திட்டி விட்டுறான். நீங்கள் எதுக்காக எங்களோட லைஃப்பில் வந்து குறுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தேவையில்லாமல் வந்து இப்படி பண்ணாதீங்க, எங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போனதும் அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. 3 இயர்ஸாக அவளை டச் கூட இவன் பண்ணது கிடையாது. ஆனால் அவளுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இவன் பாசம் வச்சிருக்கானான்னு சொல்லிட்டு ஆனால் நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் நைட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றான். பார்த்தா இவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டா போல. அங்கே போதையில் நம்ம ஹீரோட்ட அவள் கிஸ் பண்ணதுமே ஹீரோவுமே அங்கே பதிலுக்கு ரொமான்ஸ் பண்ண போகிறான். பட் அவளுக்கு அங்கே வாந்தி வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ பார்த்து அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது அவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கு. நம்ம ஹீரோட்ட யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்றத கேட்டதும் நேற்று நீ பண்ண வேலைக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் பேசிட்டு அவனை கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு ஐயோ ஏதாச்சும் தப்பு நடந்துச்சோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பயந்து போயிடுறா. ஹீரோ ரொம்ப ஓவரெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காத, நீ நேற்று வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்ட, வாந்தி எடுத்து வச்சுட்ட அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே எனக்கு வந்துட்டு டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ்க்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் கிளம்பு அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அசிஸ்டண்ட்டை நீங்கள் என்னோட உண்மையான ஐடென்டிஃபைவை யார்ட்டையுமே சொல்ல வேணாம், நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் சாதாரண ஒர்க்கர் மாதிரியே இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே ஜோக் அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. அவகிட்ட வந்து நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் அவனோட பின்னாடி சுற்றிட்டு இருக்காத, மரியாதை அவர்கிட்ட இருந்து வெளியேறுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் அவள் மிரட்டா. நம்ம இந்த ஆஃபீஸை விட்டு போயிடு, எப்படினாலும் அவர் என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறவார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாம், அவள் பாட்டு அங்கே ஒர்க் பண்ண போயிடுறா. அப்போ ஆஃபீஸில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணுங்க கிட்ட நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப தப்பாக ஏற்றி விட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்களே வந்துட்டு அவளை புள்ளி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிடுறாங்க. எதுக்காகனா இவ தான் எப்படினாலும் பாசம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறவா, ஸோ ஒய்ஃப் ஆயிடுவா, இவளை வந்துட்டு ஐஸ் வைக்கலான்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்துட்டு ஹீரோயின் அங்கே பாடப்படுத்துகிறாங்க, நிறைய ஒர்க்லாம் வந்துட்டு பண்ண சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் அவளோட ஃபஸ்ட் இன்ட்ரவர்சி வந்துட்டு எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன வந்துட்டு இப்போ முடிஞ்சிருச்சா ஒர்க்கெல்லாம் அப்படின்றத கேட்டதும் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், நீ வேணா கிளம்பு அப்படின்றத சொன்னதும் ஆனால் ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணி அவங்க 2 பேருமே ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்கது. அங்கே அந்த ஜோ பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டோர் ரூமில் ஒரு பொருள் இருக்குது, நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் எடுக்க போனதுமே அங்கே கதவை அந்த 2 பொண்ணுங்களுமே சேர்ந்து லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோங்க உள்ளே வந்து பார்க்கும்போது ஹீரோயின் இல்லை, ஃபோனுமே அங்கே தான் இருக்கு. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எல்லா இடத்துலையுமே தேடி அந்த ஸ்டோர் ரூமை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. அதுக்கப்புறம் யார் இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டதும் எனக்கு வந்து தெரியும் யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நானே அவங்கள பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னதும் உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிடுறான். பிறகு அந்த பொண்ணுங்களை போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. எவ்வளோ தெரிந்தால் எங்கள் மேலே கையை வைப்ப அப்படின்றத சொன்னதும் நீ யார்கிட்ட வம்பளத்திருக்கன்னு உனக்கு என்ன தெரியுதா, இந்த கம்பெனியோட பெரிய ஷேர் ஹோல்டர் நானுமே தான், இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஜாப் கிடையாது, உங்களை ஃபயர் பண்ணியாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்கள் மேலே கேஸுமே போட்டிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே அந்த ஜோவை மீட் பண்ணி ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் உடனே வந்துட்டு நானும் உங்களை போய் எவ்வளோ புள்ளி பண்ண சொன்னேன், நீங்களா பண்ணால் நான் உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது பாட்டி அங்கே அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணதும் எல்லாமே சரியாயிடுச்சு பாட்டி, நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாட்டி இந்த சூப்பை குடிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டா அங்கே அந்த மெய்டும் பாட்டியுமே சேர்ந்து அந்த சூப்பில் வந்துட்டு அந்த ட்ரக்கை வந்து கலந்து விட்டுருக்காங்க போல். நைட் போல் அங்கே வந்துட்டு 2 பேத்துக்குமே இங்கே ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, பாட்டி போகும்போது அந்த சூப்பை எல்லாத்தையுமே குடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ 2 பேத்துக்குமே புரிஞ்சுக்குது. நம்ம ஹீரோயின் அவன் ரொமான்ஸ் பண்ண போகும்போது அங்கே பார்த்தா மூக்கில் இருந்து ப்ளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. அங்கே மூக்கில் வந்துட்டு துணியெல்லாம் வச்சு விட்டுட்டு நீ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகும்போது ஹீரோவை பார்த்தா அவள் சிரிச்சுட்டே நக்கல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அவன் வந்துட்டு வேமா அவளை பிடிச்சிட்டு என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நீ அந்த மெடிசன் ரொம்ப அதிகமாகிடுச்சு போல், அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ளட்டிங் ஆகிருக்கு. ஹீரோ
ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே நம்ம ஒர்க்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது பீரியட்ஸ் ஆயிடும் போல் அங்கே வந்துட்டு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அங்கே காஃபிலாம் கொண்டு வந்து வச்சதும் அவர் வந்துட்டு பிளாக் காஃபி தான் குடிப்பார். நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஜோ அவளை பிடிச்சி திட்டினதுமே நம்ம ஹீரோ உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ, அவள் வந்து எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் குடிச்சிக்குவேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டா, அங்கேருந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு இப்போ பீரியட்ஸ் டைம்ன்றது அவனுக்குமே நல்லா தெரியும். ஸோ இந்த வாட்டர் நீ குடின்னு சொல்லிட்டு அவங்க அவளை ரொம்பவே நல்லா கேர் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு அவன் மேலே இன்னுமே பாசம் அதிகமாகிடுச்சிருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒரு மனுஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சிக்கா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்கே எல்லாருமே வேகமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. என்னாச்சின்னு சொன்னதும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து வெளியே லீக் ஆயிடுச்சு, அதை பற்றி தான் அங்கே விசாரிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. உங்கள் மேலே தான் பழியுமே விழுந்திருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அந்த ஜோவோட பேஸை கேட்டுட்டு அந்த ஷேர் ஹோல்டர் நம்ம ஹீரோயின் மேலே பழியை போட்டுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் கரெக்டாக அந்த டைம் நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அவனை அங்கே பார்த்ததுமே அவர் ரொம்ப அங்கே பயந்து போயிடுறா. ஏன்னா ஹீரோ வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போயிருக்கான், யாருமே இவளை காப்பாற்ற முடியாதுன்றதுக்காக இந்த வேலை பண்ணி வச்சிருக்கா போல். ஆனால் ட்ரிப் வந்துட்டு கேன்சல் ஆகிட்டு ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்து இந்த தப்பை பண்ண கிடையாது, நான் வந்து லிங்க் எதுவுமே அவங்களுக்கு அனுப்பலை, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் இப்போவே கிளியர் பண்ணிடுறேனே அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே அவளோட லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்றத ஹீரோ சொல்கிறான். ஆனால் ஜோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு, இவ போய் என்னத்தை கண்டுபிடிப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பட் ஹீரோயின் பெரிய ஹேக்கர்ன்றது அவளுக்கு தெரியலை. நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி அவள் கண்டுபிடிச்சி நான் எதுவுமே பண்ணலை இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுறா. அப்புறம் வந்துட்டு இதெல்லாமே பண்ணது இவ தான் சொல்லிட்டுமே தெரிஞ்சு போயிடுது. இவளை அங்கே ஜாப்பை விட்டு வேற தூக்குறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஜோ வந்து அந்த ஹேக்கருக்கு கால் பண்ணிவிட்டு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கேட்டதும் நான்லாம் பண்ண முடியாது, நான் இதில் வந்துட்டு இதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்கமே, அப்புறம் எனக்கு வந்து ஜெயில் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே நார்மலாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவுக்கு அங்கே ஒரு நைட்டில் வந்துட்டு சர்ப்ரைஸ் இருக்குது, வீட்டுக்கு வாங்க அப்படின்றத சொல்லிடுறா. நம்ம ஹீரோவுமே அங்கே போனதும் ஹீரோயின் பார்த்தாங்க ரொம்ப பயங்கரமாக அழகாக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கா எல்லாத்தையுமே. என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதும் எல்லாமே உங்களுக்காக தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. ஒரு டைவர்ஸ் பேப்பரை வந்து ரெடி பண்ணி கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நான் இப்போ நல்லா தானே உன்ட்ட நடந்துட்டுருக்கேன், எதுக்காக நீ என்கிட்ட டைவர்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்ருக்க அப்படின்றத கேட்டதும் ஏன்னா நம்ம டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி இன்றைக்கோட வந்துட்டு எல்லாமே முடிய போகுது, நம்ம வாங்கினா இன்றைக்கி தான், இல்லைனா வந்துட்டு திரும்ப வந்து ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குமே அப்படின்றத சொன்னதும் அவன் கோவப்பட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சிருந்துட்டு நான் எப்பயுமே உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டேக்கான். அப்போ ஹீரோயின் நானுமே வந்துட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், நானுமே உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணதுமே அங்கே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. பிறகு நம்ம ஹீரோயின் அவனை வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதும் அவன் ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிடுறான். பிறகு ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். அசிஸ்டன்ட் மேடம் காணமேன்னு சொன்னால் அவன் என்ன பதில் பேச முடியும். நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டாகிட்டு வீட்டிலே இருந்துட்டா போல். அப்புறம் அங்கே நம்ம ஹீரோவோட ஸ்டெப் வந்து காமிக்கிறாங்க. திரும்ப வந்துட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, ரெண்டு பேர்த்தையுமே ஹர்ட் பண்ணி எப்படியாச்சும் சொத்தை பூரா பறிக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவோட பார்ட்டிக்கு அவன் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு, ஏன்னா அவங்களோட பர்த்டேக்காக தான். அப்போ பாட்டி இந்த கிஃப்டெல்லாம் எனக்கு பார்த்தாது, வேற ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பேரன் பேத்தி கொடுக்க சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோ வந்து குடி சீக்கிரம் அதுவுமே கிடைச்சிரும் பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க. அவளை அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அந்த இடத்துக்கு ஜோமே வந்திருக்கா. அங்கே அவங்க ஸ்டெப் மதர் வந்து அவனுக்கு வந்து அம்னீஷியா வந்துருச்சு, அதனால தான் உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே வந்து சொல்லிட்டாங்க போல். அதெல்லாம் கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனுக்கு திரும்பவுமே எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா உன் பின்னாடி ஏன் சுற்றிட்டு இருக்க போகிறான், இப்போ வந்துட்டு ஞாபகம் இல்லாத வசதானே உன் கூட இருக்க போகிறான்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா. இவளுக்கு பதில் அரைஞ்சு இப்படியே மாற்றி சண்டை போயிட்டுருக்கு. இப்போ ஹீரோ நீ தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப்ட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, அதை இங்கேருந்து போ அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஹீரோயின்ட்ட நீ இதை பற்றி கவலைப்படாத, நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு பாட்டியுமே அங்கே வந்து பார்ட்டிக்காக வந்து எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இதான் எங்கள் வீட்டு மருமக அப்படின்றத சொல்லிட்டு இந்த ரிங் வந்து இவளுக்கு தான் சொந்தம், இது பரம்பரை ரிங் அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்க போனதுமே அவங்க ஸ்டெப் மதர் நான் தான் இவளை விட மூத்ததாக வந்து வந்தவ இந்த வீட்டுக்கு மருமகளா, நான் நீங்கள் இப்போ வரைக்கும் என்னை ஏற்றுக்கிட்டதே கிடையாது, எனக்கு தான் இது சொந்தம் அப்படின்றத சொன்னதும் அவங்க ஹஸ்பண்டுமே அம்மான்னு சொல்லிட்டு ஜால்ரா அடிக்கிறாரு. அப்போ அங்கே பாட்டி வந்து இந்த வீட்டவே வந்து கட்டி காப்பாற்றுறதே கூதா, ஸோ அவனோட ஒய்ஃப் தான் இது சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதரோ அவங்க அங்கிளுமே சேர்ந்து அங்கே வர ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவை வந்து சுத்தமாக பிடிக்காத
பிடிக்காது போல் அவங்க அங்கிளுக்குமே. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஹீரோவோட நேமில் தான் இருக்குது, அதுக்காக தான். அப்போ அங்கே பாட்டியோட பர்த்டேக்காக வந்து விஷ் பண்ணிவிட்டு அவருமே வந்துட்டு அங்கே வந்து இல்லத்தனமாக ஹீரோட்ட அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோக்குமே அது எல்லாமே புரியுது. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க பிரதர் திரும்ப வந்துட்டு ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சு பேசினதும், இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோ, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணேன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் நீ ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதரும் அந்த ஜோவுமே சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு எதிராகவும் ஹீரோக்கு எதிராகவும் அங்கே பிளான்லாம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ரெக்கார்ட் வேறு பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோட்ட நான் உனக்கு ஒரு சூப்பரான விஷயம் காமிக்கவான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருந்த விஷயத்த காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கான். ஏன்னா ட்ரிங்க்ஸில் வந்துட்டு இவங்க 2 பேத்துக்குமே ட்ரக்கை கலந்து கொடுத்து அவங்கவுங்க ரூம்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருப்பாங்க போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து இவளால் தான் நம்ம தப்பிச்சிடும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்துட்டு இன்னுமே ஏன் இன்னும் ரூம்குள்ளே வராமல் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் அதுக்குமே ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோ வந்துட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் அவங்க ரொமான்ஸ் பண்ணலைன்னா என்ன நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு அந்த ஜோவை காமிக்கிறாங்க. வேற ஒரு ரூம்குள்ள பாட்டு அங்கே உள்ளே போயிடுறா. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் தான் அவன் வந்து நம்ம ஹீரோயின் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே அவன் கூட வந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து வெளியே நின்றுட்டு இன்னைக்கு வந்து அசிங்கம் நடந்துட்டுருக்கு உள்ள அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸுமே கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அந்த பக்கம் வரதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. கதவை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு பார்க்குறாங்க. பட் எல்லாருமே சேர்ந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அவங்க பையனும் அந்த ஜோவுமே ஒன்றா இருக்காங்க. அங்கே எல்லாருமே இது என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க அங்கிள் வந்து ஆல்ரெடி இவங்க 2 பேருமே லைக் பண்ணிட்டு இருக்காங்க, இதில் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை எப்படியும் மூடி மறைச்சிடுறாரு. பாட்டி வந்து கோவப்பட்டு அங்கே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடந்துட்டுருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது பாட்டி, இவங்க வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே பாட்டி ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டு உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, 2 பேத்துக்குமே மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் ஆனால் அவள் ஒத்துக்க மாட்டா. நான் வந்து இவரை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, நீ எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னதும் நான் உன்னை லவ்வே பண்ணலைன்றப்ப நான் ஏன் கேட்க போகிறேன், என்னோட ஒய்ஃபை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவள் கூட நான் எப்பயுமே டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டேன், மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படின்றத சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அவள் வந்துட்டு நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்றதில் மட்டும் உறுதியாக இருக்கா. பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அவளை பிடிச்சி அங்கே ரொம்ப கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. உன்னால தான் என் பேரை கேட்டு போச்சு, மரியாதையோடு நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் அவனை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், இவனை கிடையாது நான் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் நீ ஏன் வந்து மேரேஜ் ஆனவன் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்க, பேரை கெடுக்காமல் வந்துட்டு ஒழுங்காக வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு வழியை பாருன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக திட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அவனோட அங்கிள் அங்கே வந்துடுறாரு. நீ அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ வந்து அவனை உனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன்னா அவனோட ஒய்ஃப் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது, நீ அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொன்னதும் இந்த இடியட்டுமே இந்த பேச்சை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொள்றதுக்கு வந்து ரெடியாகிடுறா. நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரும்போது ஹீரோயின் ஆக்சிடென்ட் ஆகி வந்து கொலை பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவளை காப்பாற்றிட்டு அவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப மோசமாகிடுது உடம்பு. அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப உயிரே போயிடுது, ஏதாச்சும் ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டியுமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வந்துடுறாங்க. அப்போ எப்படி நடந்துச்சுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அங்கே டாக்டர் வந்து இப்போ அவர் சேஃபாக இருக்காரு, ஆனால் ஏன்னா ஹோமாக்குள்ளே போயிட்டாரு, ஆனால் எப்போ அவருக்கு வந்து திரும்ப முடிப்பு வரும்னு சொல்லிட்டு எங்களால் சொல்ல முடியாது அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் நம்மளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பாட்டி நீ எதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா, கூடி சீக்கிரம் வந்துட்டு அவன் ரொம்ப நல்லா இருவான், நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியான லைஃபாக வாழ்வீங்க, இதான் அவன் எந்திரிச்சு வர வரைக்கும் இந்த கம்பெனி எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நான் வந்து அந்த பொசிஷனை எடுத்துக்கிறேன், அவன் வந்ததுமே திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பாட்டி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போல். இப்போ அதை தான் நம்ம ஹீரோயின் அங்கே பாட்டி சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பாடி வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அவங்க ஹாப்பி ஆகிட்டு உடனே டாக்டர் வந்து கூப்பிட்டதுமே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு வந்துட்டு எல்லாமே வந்து புரிய ஆரம்பிக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அவர் வந்துட்டு சரியாயிருவார், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே மீட்டிங்குமே வந்து வச்சுருக்காங்க. எப்படியாச்சும் அவங்க அங்கிள் வந்து இந்த பொசிஷன் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு போல். அப்போ அங்கே பாட்டி வந்து கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போ அவங்க எல்லாருமே வந்துட்டு பாட்டிட்டு அங்கே ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு பேசாமல் நீங்கள் வந்துட்டு இந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருங்களே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பாட்டி வந்து அதை எப்படி வந்து கொடுக்க முடியும், இந்த கம்பெனியோட அடுத்த பெரிய ஷேர் ஹோல்டர் வந்து என்னோட மருமக தான், ஸோ வந்து என்னோட பேரை வர வரைக்கும் அவளே வந்துட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துக்குருவா அப்படின்றத சொன்னதுமே அந்த ஆளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ணியுமே வந்துட்டு எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் யோசிச்சுட்டு இருக்காரு. பாட்டிக்குமே வந்து இந்த ஆள் மேலே டவுட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு தடவை கூட அவனை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்காம உடனே மீட்டிங் வச்சு சொத்தை பூரா பறிக்கணும்னு பார்க்குறானே அப்படின்றத சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே அசிஸ்டண்ட்டை சேர்ந்து
அங்கே வீல் சேரில் வந்துடுறான். அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நான் இருக்கிறப்ப எதுக்கு யாரும் வந்துட்டு இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்றத நம்ம ஹீரோ கேட்டதுமே அப்போ அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம வந்து உண்மையில்லாமல் வெளிப்பட்டுருமேன்னு சொல்லிட்டு நீ இருந்தால் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தான் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. என்னென்னா நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் நைட் போல் நம்ம ஹீரோவை போய் கொலை பண்ணுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோ வந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டு அவங்கள போலீஸ்லுமே பிடிச்சு கொடுத்துருக்கான். அப்போ அவங்க தான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க போல் நம்ம ஹீரோயின்ட்ட. நீ எதை பற்றி கவலைப்படாத, எனக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றதாவே சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படின்னா வந்துட்டு இவனுக்கு டைவர்ஸ் விஷயமே ஞாபகம் வந்திருக்குமே, நம்ம யாருன்னுமே இவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ திரும்பவுமே டைவர்ஸ் கேட்க போகிறானா அப்படின்றத சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா அவங்க ஃப்ரெண்டோட போய். இப்போ நம்ம ஹீரோவுமே அவளுக்கு அங்கே கால் பண்ணிட்டு இருக்கான். பட் ஃபோனை வந்து அவள் பிக்கப் பண்ண மாட்டா. அவங்க ஃப்ரெண்டு ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ கூட்ட போய் பேசிப்பாரு எல்லாம் சரியாயிரும் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நான் அவன் என்னை விட்டுட்டு போயிடுவான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் கூட இருந்த எல்லா ஞாபகங்களையுமே அவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அவன் ரொம்ப ட்ரங்க் ஆகிடுறா. அவங்க ஃப்ரெண்டும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லும் போது அவன் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஏதோ தப்பாக நடக்கிறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சதுமே நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக என் ஃப்ரெண்டு மேலே கையை வச்சுட்டு இருக்க, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டினதும் என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு என்ன தெரியுதா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு வம்பு பண்ணி அங்கே வீட்டுக்கு வந்து அவன் இழுத்துட்டு போயிடுறான். எனக்கு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது. ஹீரோவை பிடிச்சி ரொம்ப மோசமாக திட்டிருக்கா. உன் கூட போய் 3 இயர்ஸாக இருந்து என்னோட லைஃபவே நான் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன், நான் பாட்டு என்னோட லைஃபை வாழாமல் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாட்டு அங்கே கழுவி ஊற்றி இருந்திருக்கா. ஸோ வந்துட்டு எப்படா அவனை போய் ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கும்போது வேமா வந்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு ஆஃபீஸ்க்கு போனதுமே நம்ம ஹீரோயினை வேணும்னே வந்துட்டு நிறைய வேலை வாங்கிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினை வந்து சாரி கேட்க வைக்கணுன்றதுக்காக பண்ணுறான். பட் வந்துட்டு அவள் எதுவுமே வந்துட்டு சாரி கேட்குற ஐடியாவே இல்லை. அவள் உள்டாவை வந்துட்டு அவன் என்ன பண்ணாலுமே வந்துட்டு ஓகேன்ற மாதிரியே பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நைட் போல் தூங்க போனால் அங்கே நடுவில் வந்து தலகாணிலாம் வச்சுட்டு நீ அந்த பக்கம் படுக்கணும் நான் இந்த பக்கம் படுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு எங்கே பாஸ் அப்படின்றத கேட்டதும் அவர் பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிட்டாங்கன்னு சொன்னதுமே மார்னிங்கே எந்திரிச்சு என்கிட்ட சொல்லாமல் கூட இவன் எதுக்காக போயிருக்கான், ஒருவேளை ஜோவை போய் மீட் பண்ணியிருப்பானோ அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அங்கே அவளுக்கு நியூஸ்மே அதேமாரியே வந்துட்டு இருக்கு, ஜோவை தான் அவர் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஜோ வந்துட்டு போய் அவன் பார்த்துட்டு நான் வந்து திரும்ப உனக்கு ஜாப் கொடுத்ததே நீ என்னோட ஃப்ரெண்டுன்ற வாஸ் தான், நீ இதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஏதாச்சும் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ என்கிட்ட விலகி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்கே ஹீரோக்கு ஃபோன் பண்ணால் அவள் வந்து காலை கட் பண்ணி வச்சா. ஹீரோயின் ரொம்ப வந்து சோகமாயிட்டு அங்கே வந்து பாரில் போயிட்டு அங்கே மேல் மாடல்ஸ்லாம் கூப்பிட்டு அவள் பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ உடனே அங்கே கிளம்பி வர்றான். கிளம்பி வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல் என் கூட வான்னு சொன்னதும் நல்லா குடிச்சுவிட்டு அவளுக்கு ஹஸ்பண்ட் யாருன்னு கூட தெரிய மாட்டுது. நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டினதுமே அவன் பிடிச்சி போர்ஸ் பண்ணி அங்கவே கிஸ் பண்ணதும் ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் மேரேஜ் ஆன பொண்ணு என்கிட்ட நீ இப்படிலாம் பே பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் அவன் வம்பு பண்ணி நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். எதுவுமே ஹீரோட்ட நீ வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஜோவை தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ அவளை பார்க்குறதுக்காக தானே போனேன், என்னை டைவர்ஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த ஃபோட்டோலாம் காமிச்சதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவள் என்னோட ஃப்ரெண்டுன்ற வாசி நான் அவளுக்கு ஜாப்பை தான் திரும்ப போட்டு கொடுத்தேன், அவள் சின்ன வயசில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சின்ன வயசில் இருந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அடப்பாவி நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணு நான் தான் உனக்கு இதெல்லாமே பண்ணேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இத்தனை வருஷமாக இப்படி இடியட் மாதிரி நம்மளை ஏமாத்திட்டாலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஹக் பண்ணிக்கிறான். இவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு கூட தான் சேர்ந்து இருந்துட்டு இருக்கோம், பட் வந்துட்டு நம்ம யாருன்னே தெரியாமல் அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கே சாரி வேற கேட்குறான். சரி நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறான். அப்போ அவளை அங்கே கிட்னாப் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. யாரோட வேலையாக இருக்கும், எல்லாம் அந்த ஜோவோட வேலை தான், ஒன்னால தான் அவன் என்னை விட்டு விலகி போயிட்டான், நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, நடுவில் வந்து நீ எல்லாத்தையும் பறிக்க பார்ப்பையா, அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. கூட அவனுமே தான் அப்படின்றத சொல்கிறா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு நீ தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்காம மரியாதை அவளை விட்டு அப்படின்றத சொன்னதும் நீ தான் எனக்கு கிடைக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அப்படின்னா உன்னோட ப்ராப்பர்ட்டிஸையாச்சும் நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் நான் சேர்த்து போகிறேன்னு சொன்னதும் உடனே வந்துட்டு ஹீரோட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. அங்கே அசிஸ்டன்ட் அவளை பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவளை வந்து விட்டு வைக்காதீங்க, இவளை வந்துட்டு போலீஸில் கொண்டு போய் அடைச்சிருங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அங்கிளுமே வந்துடுறாரு. கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. நீங்கள் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னா என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவீங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என் பேரில் மாற்றி கொடுத்துரு, நானுமே தான் இந்த வீட்டில் பிறந்திருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டு இருக்காரு.
அவர் கூட ஃபைட் பண்ணி அங்கே வந்துட்டு ஹீரோ அவரையுமே அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இவரை பிடிச்சுமே ஜெயிலில் போடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே டைவர்ஸ் வாங்கிட்டு அங்கே வெளியே வந்துட்டு பாட்டிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்ததுமே பாட்டி அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடி வச்சு நான் திரும்ப உன்னை முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காள். உடனே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்து ரிங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. கிஸ் பண்ண போது அவளுக்கு வந்து வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. என்னாச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே நான் வந்து இப்போ உன்னோட பேபியை தான் வயிற்றில் சுமந்துட்டுருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாக இருறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.